அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பால் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். மாவு அரைச்சி நான் இன்றைக்கி பால் பணியாரம் செய்ய போகிறேங்க. குழந்தைங்களையும் பெரியவங்களுக்கு எல்லாருமே விருப்பமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. பொன்னி ரைஸ் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நான் சின்ன கப்பால் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் பச்சரிசியில் செய்கிறதுனால செய்யலாங்க. ஒரு கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேங்க. நீங்கள் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறணுங்க. அதுக்குள்ளே நான் 2 தேங்காய் உடைச்சிட்டு வந்திருக்கேங்க இந்த ரெசிபிக்கு. எல்லாத்தையும் கீறி நான் இப்போ பால் எடுத்துகிட்டு போகிறேங்க. நீங்கள் இந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு 2 தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பால் திக்காக எடுக்கணும். நம்ம பால் தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு இது நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்கோசரம் நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த 2 தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா காட்ட வேணாம். அதில் இருக்கிற தண்ணியே போதும். எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் நான். இப்போ செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த பால் அப்படியே இருக்கட்டும். நான் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தாங்க நான் பார்த்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் இப்போ அரைச்சிட்டு போகிறேங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும் நம்ம. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறையெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம மாவு போடும்போது உங்களுக்கு சரியாக வராதுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மாவு எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் அப்படியே ஸ்பூனால் எடுத்து போடனாலும் போடலாம், இல்லாட்டி கையால் எடுத்து போடனாலும் போடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது நான் கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து நான் போட்டுடுறேன். பாருங்கள், நம்ம போட்ட உடனே நல்லா உஃபெல்லாம் உங்களுக்கு வரும். நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பஃபியாக நல்லா தக்கையாக இருக்கும். உங்களுக்கு லேஸாக இருந்தால் தான் நமக்கு செஞ்சுருக்கிறது கரெக்டான அளவில் இருக்குன்னு நமக்கு அர்த்தங்க. எல்லாத்தையும் நான் திருப்பி திருப்பி போட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாவில் நான் கொஞ்சமாக உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேங்க. நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த அரிசி மாவெலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கணும். அது ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நான். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து தேங்காய் பால் எடுத்து போட்டுற போகிறோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்ருக்கேன் இந்த பாலில். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலில் எடுத்து இந்த பணியாரத்தை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு நல்லா ஊறினா தான் நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாம். ஒரு ஈவினிங் டைமில் கூட இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த பாலோடு எடுத்து ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் எல்லாருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.